மஞ்சு, எங்க கிளம்பிட்ட? அம்மா, வெளியே என் ஃப்ரெண்ட் எல்லாம் விளையாட வந்திருக்காவ. நானும் கொஞ்ச நேரம் போய் விளையாடிட்டு வரேம்மா. விளையாட போறியா? எக்ஸாம் நடந்துட்டு இருக்கு. என்ன மஞ்சு, என்ன நினைச்சிட்டு இருக்க? கொஞ்ச நேரம் இருந்து படிக்கக்கூடிய வேலையை பாரு போ. கொஞ்ச நேரம் விளையாடிட்டு வரேம்மா. மணி 5 தானேம்மா ஆகுது. ஆமா, மணி 5 ஆகுது. இப்ப விளையாட போற நீ இனி 7 மணிக்கு நான் வா வாணி கூப்பிட்டா கூட வர மாட்டேன் மஞ்சு. அதெல்லாம் வந்துருவேம்மா. கொஞ்ச நேரம் விளையாடிட்டு வரேனே. சரி சரி, போயிட்டு வா. அம்மா, கையில என்ன வச்சிருக்க? இது அப்பா வாங்கிட்டு வந்த சாக்லேட்மா. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்கல்ல, எல்லாரும் கொடுத்து சாப்பிட்டுட்டு வரேன். என்ன மஞ்சு, சாக்லேட் எல்லாம் எதுக்கு எடுத்துக்கிட்டு போற? உனக்கு தேவையான வீட்டுல வச்சு சாப்பிடு, அங்கெல்லாம் கொண்டு போக வேண்டாம். அம்மா, 2 தாம்மா எடுத்தேன். தேவையில்லாம திட்டு வாங்காத. ஒண்ணு வேணா கையில எடுத்துட்டு சாப்பிட்டுட்டு போ, அங்கெல்லாம் கொண்டு போக வேண்டாம். ஏற்கனவே வீட்டை சுத்தி இருக்கவங்க நம்ம கிட்ட தான் எல்லாம் இருக்குன்னு அழுதுகிட்டு இருக்காவ. இதுல வேற சாக்லேட் எடுத்துட்டு போற. சாக்லேட் தின்னுட்டு பட்டி. சரிம்மா. நானே வீட்டு பக்கத்துல எல்லாம் 1008 பஞ்சங்களா குத்தி வச்சிருக்கேன். அது இல்ல இது இல்லன்னு இவ வேற சாக்லேட் எடுத்துட்டு போறா. எல்லாம் ஃபாரின் சாக்லேட்ஸ் வேற. கீதா, கீதா வாங்கக்கா. கீதா, நாளைக்கு ரேஷன் குடிக்கணும் பாத்துக்க. எல்லாம் கிடைக்கும். மண்ணெண்ணெய், கோதுமை, மைதா, தேயிலை எல்லாமே ஒரேடியா வாங்கிடலாம். நாளைக்கு காலையில ஒன்று போயிட்டு வந்துருவோமா? சரிக்கா, நாளைக்கு அப்ப காலைல போயிட்டு வந்துடலாம். என்ன கீதா, உன் வீட்டுல ஒரே ஸ்மெல்லா இருக்கு. ஐயோ, மஞ்சு வேற சாக்லேட் சாப்பிட்டுட்டு இருக்கா. இவங்க ஒரு ஆளுக்கு தெரிஞ்சா போதும், ஊருக்கே போய் சொல்லிடுவாங்க கீதா எல்லா சாக்லேட்டும் வீட்டுல வச்சிருக்கான்னு. ஸ்மெல்லா? அப்படிலாம் எனக்கு தெரியலையக்கா. என்ன ஸ்மெல் வருது? சாக்கடை ஸ்மெல் வருது. என்ன கீதா, இப்படி இந்த வீட்டுல இப்படிதான் நீ இருக்கா? இப்படி ஆட்டு ஸ்மெல் வருது. சாக்கடை ஸ்மெல்லா? என்னக்கா சொல்றீங்க? உனக்கு வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதால தெரியலன்னு நினைக்கேன். அந்த பக்கம்தான் லட்சுமி இப்பதான் எல்லா மாட்டு தொழுவெல்லாம் நீட்டா கழுவி விட்டுட்டு இருக்கா. அதான் உன் வீட்டுல ஸ்மெல் வருது. ஆமாக்கா, ஆமா, ஸ்மெல் வருது. சே, இவகிட்ட எத்தனை வாட்டி கேட்டு சண்டை போட்டாச்சு. வாங்கக்கா, என்ன ஏதுன்னு போய் கேப்போம். ஆடு வளைக்கவே அவிய வீட்டுக்குள்ள வச்சு வளர்க்கணும். இத பாரு, என்ன வாடையா இருக்கு. சேச்சா, எப்படிதான் இருக்கியோ? இவ்வளவு தொல்லை தாங்க முடியலையே. நான் இந்த ஜன்னலை கூட துறக்கிறது கிடையாதுக்கா. 24 மணி நேரம் ஜன்னல் பூட்டி தான் வைப்பேன். இதுல கொடுமை. நம்ம வீட்டுக்குள்ள இருந்துட்டு நம்மளே ஜன்னல் திறக்க முடியலன்னா என்ன நியாயமாக்கும்? வா போய் கேப்போம். வர லட்சுமி கொஞ்சம் ஓவரா தான் பண்ணிக்கிட்டு இருக்கா. இன்னைக்கு போய்கிட்டு லட்சுமி, இன்னும் வேலை முடியலையாக்கா? காலையில இருந்து தொடங்கிய வேலை உனக்கு சாயங்காலம் ஆனாலும் முடியாதா? என்னக்கா பண்ண? இந்த மனுஷன் இன்னைக்கு மாடை குளிப்பாட்டணும் வாங்கன்னு கூப்பிட்டேன். அவங்க என்ன வயல்லே வேலை முடியலையா? வர லேட் ஆகுமா? சரி, நம்ம சும்மா தானே இருக்கோம், மாடையாவது குளிப்பாட்டி தொழுவத்தெல்லாம் நீட் பண்ணிடலான்னு தான் வந்தேன்க்கா. நானே ஏதாவது வேலை செய்ய தரட்டாமா? இல்லக்கா, வேண்டாம். இந்த மாடெல்லாம் குளிப்பாட்டினது இனி அண்ணா ஒன்று நிற்குது பார்த்தீங்களா, அதை மட்டும் தான் குளிப்பாட்டணும். அதை இப்போ முடிச்சிடுவேன்க்கா. லட்சுமி, நாளைக்கு காலையில சீக்கிரமா காடு வச்சா ரேஷன் கொடுக்கணும் பார்த்துக்க. எல்லா சாதனமும் கிடைச்சிடும். நாளைக்கு காலையில் ஒரு 4 மணிக்கே எழும்பி போய் காடை வச்சிருவோமா? உங்க காடை என்கிட்ட தாங்க. நான் எப்படியும் காலையில் 4 மணிக்கு எழும்பும் இல்லக்கா, நானே கொண்டு வச்சிருக்கேன். வேண்டாம், நானும் உன் கூட வரேன். நீ தனியா போண்டா, நம்ம 2 பேரும் சேர்ந்தே கொண்டு வச்சிடலாம். சரிக்கா. உமாள்கிட்டையும் வசந்திட்டையும் சின்ன பொண்ணுகிட்டையும் சொல்லணுமா? காலையில் அது வேற வேலைக்கு போகும் இல்லையா, கொண்டு காடை வச்சுட்டாங்கன்னா கூட மாமியார் வந்தாலும் வாங்கி கொடுத்துடலாம் பத்தியா? ஆமாக்கா, அதோள்கிட்ட சொல்லியப்பா அதோளையும் கூட்டிட்டு போவோம். லட்சுமி அக்கா, லட்சுமி அக்கா, ஏன் இவளுக்கு என்னாச்சு? கதறியா நின்னுகிட்டு என்னன்னு தெரியலையே. ஏன் கீதா, இங்க வாங்கக்கா. நீங்க பண்றது உங்களுக்கே நல்லா இருக்கா, இங்க வாங்கலாம். ஏதோ ஆட்டம் ஆடணும்னு வந்துட்டா, என்னன்னு தெரியலையே. என்னன்னு போய் பாக்குறேன்க்கா. நானும் வாரேன். கூட புஷ்பாவன்ல வந்திருக்கா. எதுக்குன்னு என்னன்னு தெரியலக்கா. வாங்க போய் போய் பாப்போம். ஏக்கா வாங்க. நீ வரையம்மா, இரு. வாணி கூப்பிட்ட உடனே போயிடணும். வச்ச ஆள் இல்லைனா வாரேன். ஏதோ சண்டைக்கு கூப்பிடிய மாதிரி தான் கூப்பிடியா. நீ உனக்கு கோபப்படாத, பொறுமையா பேசிக்கலாம். வா. இவகிட்ட என்னத்தக்கா பொறுமையா பேசுறதுக்கு? என்ன குறைப்பு குலைச்சியாமா என்னன்னே தெரியாம. வாங்க போவோம். அக்கம் பக்கத்து காரையில கூட ஒற்றுமையா வாழியதே பெரிய விஷயமா இருக்கு. இதுக்கே எனக்கு ஒரு அவார்டு தரலாமா? போ தருவாங்க போ. அடுப்பா இருக்கு ராணி அக்கா. லட்சுமி அக்கா, வர்றேம்மா. சும்மா லட்சுமி அக்கான்னு வாரேன். என்ன சொல்லு? புஷ்பாக்கா எங்க போயிட்டாங்க? நான் இங்க நிக்கேன். என்னன்னு சொல்லம்மா, எனக்கு வேற கிடக்கு. என்னன்னு சொல்லவா? என்னத்தையும் சொல்லதுக்கு என்னதாக்கா நினைச்சிட்டு இருக்கிறீங்க? என்ன வாடையா இருக்கு தெரியுமா என் வீட்டுல? வந்து பாருங்களா. உன் வீட்டுல வாடையா இருக்குன்னு லட்சுமியாமா வந்து பாக்கணும். நீயே என்ன ஏதுன்னு பார்த்து கிளீன் பண்ண வேண்டியதுதானே. என்ன ராணி அக்கா, விளையாடாவா செய்யறிய? நீங்க தள்ளி வாங்கக்கா. இங்க பாரு கீதா, உங்ககிட்ட இப்ப விளையாடவோ பறக்கவோ எனக்கு நேரம் கிடையாது. என்னன்னு மட்டும் சொல்லு. எனக்கு வேற கிடக்கம்மா.
ஏதோ அப்ப நீங்க மட்டும்தான் வேலை செய்யற மாதிரியும் மற்ற எல்லாரும் வெட்டி ஏறுற மாதிரி இல்ல நீங்க பேசிட்டு இருக்கிறீங்க. உங்க பேச்ச பார்த்தா அப்படி இல்ல இருக்கு. அம்மா தாயே நிறுத்தம்மா, உனக்கு இப்ப என்ன பிரச்சனை அதை மட்டும் சொல்லு. என் வீட்டுக்குள்ள வந்து பாருங்க, இருக்க முடியல. நின்னுகிட்டு இரு, இல்லைன்னா படுத்துக்கிட்டு இரு. நான் என்ன பண்ண? ஐயோ அக்கா, அவ வீட்டுக்குள்ள ஒரே ஸ்மெல்லா இருக்கு. ஸ்மெல்லா இருக்குன்னா நான் என்னத்த பண்ணணும்? நீங்க மாடை குளிப்பாட்டுறது, மாட்டு பெரிய கழி விடும் போதெல்லாம் எல்லா கழிவு தண்ணி என் வீட்டு வாசல்ல வருது. என்ன வாடையா இருக்கு தெரியுமா? கொசு தொல்லை தாங்க முடியல, ஜன்னலை திறக்க முடியல. வீடு ஃபுல்லா சாணி வாடை எடுக்குதுன்னா மூக்குல ஸ்ப்ரே கட்டிக்கிட்டு தெரி. அதுக்கு நான் என்ன பண்ணேன்? ஏன் ஸ்ப்ரே கட்டிட்டு தெரியணும்? என் வீட்டுல வாடை இருக்க முடியல. நீங்க இந்த மாதிரிலாம் களி உடையதாலதான் எத்தனை இன்ஃபெக்ஷன் வருது தெரியுமா? ஏமா தாயே, சாயங்கால நேரம் என்னால உங்ககிட்ட வந்து ஆட முடியலம்மா. இப்ப நான் என்ன பண்ணணும்? நீங்க கழிவுடைய தண்ணி என் வீட்டு பக்கத்துல வரக்கூடாது. அந்த ஸ்மெல்லு என் வீட்டு வரக்கூடாது. இதுக்கு மீறி வந்துச்சு நினைச்சிடுங்க, நான் நானாவே இருக்க மாட்டேன். நீயா இருக்கலன்னா தலைகளை வேலை நின்று. இங்க பாரு, இந்த காத்துல வர ஸ்மெல்லுக்கெல்லாம் நான் காரணம் ஆக முடியாது. தண்ணி உன் வீட்டுக்கு முன்னாடி வருதா அதை சொல்லு. அதை ஏன்னா நான் என்னன்னு பாக்குறேன். உன் வீட்டுக்குள்ள வாடை எடுக்குது, நீ என் வீட்டுல இருந்து நான் என்ன பண்ண முடியும் சொல்லுண்ணா? ஓஹோ, இவ்வளவு தூரம் ஆயிட்டா பாத்துக்கிறேன். மாநகராட்சியில போய் நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன். எப்படி மாடு வளர்க்குறியோ, ஆடு வளர்க்குறியோ, கோழி வளர்க்குறியோ நானும் பாத்துக்கிட்டேன். ஐயோ, நான் நல்லா பயந்துட்டேன். நீ எந்த அடுப்புல வேணாலும் போய் கம்ப்ளைண்ட் கொடுன, என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. ரொம்ப ஓவரா பேசாத பாத்துக்க. என்னக்கா, அவ வந்து வீட்டுல ஸ்மெல் வருதுன்னு சொல்லிட்டு தானே கம்ப்ளைண்ட் பண்ணியா? நீங்க அதுக்கு இப்படி எல்லாம் அவள்கிட்ட பேசினா அவளுக்கு கூட வந்திருந்தானக்கா கோவம் வரும். லட்சுமி விடு. கோவம் வருமா? ஏன் கோவம் அவளுக்கு மட்டும்தான் வருமா? எல்லாருக்கும் கோவம் வரும். இங்க பாரு புஷ்பா, இந்த ஒரு சைடு மட்டும் நியாயத்தை பேசாத. தண்ணி வராம நான் பாத்துக்கிட்டேன்னு சொல்லியாச்சு. காத்துல வர வாடகை நான் என்ன பண்ண முடியும்? அதுக்குதான் அவள்கிட்ட சொல்லி மூக்குல ஒவ்வொரு ஸ்ப்ரே எடுத்து கட்டிக்கானி. அப்ப என்ன, வாடை வரும்போது நீ ஸ்ப்ரே அமுக்கிற போதில்ல, உனக்கும் வாடை வராது, உன் சுத்தி இருக்கவங்களும் வாடை வராது, உன் வீட்டுக்குள்ளே வாடை வராது. இது தள்ளி நான் வேற என்ன பண்ண? கடுப்பு ஏத்தாதுங்க பாத்துக்கோங்க. நான் உன்ன கடுப்பை ஏத்தல, ஒன்னுலயும் ஏத்தல. இங்க பாரு, தேவையில்லாம ஏதாவது பேசிட்டு சண்டை புரிஞ்சுட்டு என்கிட்ட வராத. அனிகா, என்னாச்சு? லட்சுமிக வீட்டுல மாடுகளை உள்ள தண்ணியோட ஸ்மெல்லு அவளுக்கு வீட்டுக்கு போதாமா? இதை கேட்டு ஒரு சண்டை. என்ன கீதா, இதுக்கெல்லாம் சண்டையா போட முடியும்? பாரு சின்ன பொண்ணு, நீங்க எல்லாம் ஒரு கேங்னு சொல்லிட்டு அவங்களுக்கு மட்டும் நியாயத்தை பேசாதுங்க பாத்துக்க. என் வீட்டுக்குள்ள ஒரே ஸ்மெல்லா இருக்கு. அப்ப நான் என்ன பண்ணேன்? ஒரு ரூம் ஸ்ப்ரே வாங்கி ஏதாவது அடிச்சு விடு. மற்றபடி அவங்க கிட்ட சண்டைக்கு போனா சரியாயிருமா? சே, அப்பவே வசந்தி அக்கா சொன்னது உண்மைதான். இதுவளவு கூட எல்லாம் சேர்க்கறது ஏன் தப்புதான். சே, வசந்தி சொன்னாளா? வசந்தி அப்படி என்னத்த சொன்னா? யாரை சொன்னானே வசந்தி கிட்டே போய் கேளுங்க. உங்ககிட்ட எல்லாம் எனக்கு என்ன பேச்சு வேண்டி கிடக்குது? ஆக புஷ்பாக்கா, ஆகிதா, இன்னைக்கு ஒரு நாள் மாடை நல்லா பாத்துக்கிடுங்க. நாளைக்கு மாடு உங்க வீட்டுல இருக்காது. பாத்துக்கலாம். என்ன பண்ணணுமோ நான் பண்ணடி. போ, உன்னால என்ன பண்ண முடியுமோ போய் பண்ணு. அதுக்கப்புறம் நானே என்ன நடக்குன்னு நானும் பாத்துக்கிட்டே. இந்த ஊர்ல எப்படி நீ இருக்கியா? நீ பாப்போம். ஏன் லட்சுமி, நீ எதுக்கு அதோட கூட கூட பேசிக்கிட்டு இருக்கா? என்ன பாருங்கக்கா, சொல்லுகிட்டு ஏதோ கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம என்ன ஆட்டம் ஆடியா நீ? இவளுக்கிட்ட நான் என்னத்த போய் சொல்லதுக்கு? இல்ல வேற பாருங்க, வசந்தி என்னமோ சொல்லி கொடுத்தாலும் அது உண்மைதானா? அவ என்னத்த சொல்லி கொடுத்தாலும் யாருக்கு தெரியும்? ஐயோ விடு, வா நம்ம வேலை என்னமோ அதை போய் பாப்போம். வா, புத்திரிய ஒருத்தில நம்பாதுங்கக்கா, எல்லாம் நமக்கு விஷமாக்கும், விஷ கிருமிகளாக்கும். சரி விடுங்க. 4 அடி இருந்துகிட்டு 400 முளத்துக்கு கோவப்படாதுங்க. வாங்க. முதல்ல எல்லாத்தையும் காரணம் நீதாமனா? ஐயோ லட்சுமி, மறுபடியும் தொடங்காத. வா, ஃபர்ஸ்ட் இங்க இருந்து போவோம். வாங்கக்கா. அங்க என்ன ஒரே சத்தமும் அமர்க்களமா இருக்கு. மாத்தி முடிய மட்டும்தான் பிடிச்சுக்கல. என்ன சண்டை பொடியாளுவ பாத்தியா? ஆமா, சண்டை போடுறத பார்த்தேன். ஆனா எதுக்கு சண்டை பொடியாளுவ, ஏன் சண்டை பொடியாளுவன்னு விட தெரியல. சண்டை பொடியாளுவ எதுக்கோ என்னமோ. விட்டா கையில 2 இருக்க முடியும் பட்ட பிடிச்சு கொடுத்தா போதும். முடிய பிடிச்சு இழுத்து சண்டை போட்டுறவளவு போல இல்லையே இருக்காளுவ. கீதா தான் விடுவானி பார்த்தா லட்சுமி என்ன விடிய மாதிரியா இருக்கா? ரெண்டும் மாறிலே பேசி எடுத்து சண்டையா இருக்கு. ஆமா, எப்படியா கொஞ்ச நேரம் கழிஞ்சு நம்ம கிட்ட வரத்தான் சொல்லுவாளோ பாருங்க. ஏக்கா அவ அப்படி பண்ணிட்டா, இப்படி பண்ணிட்டா, அப்படி சொன்னா, இப்படி சொன்னானே. அப்ப தானே தெரிய போகுது. ஆமா, அது என்னமோ உள்ளதுதான். வேலை ஜோலி இல்லாம சண்டை போட்டுட்டு தெரியாளோ சண்டை. பாத்தியா, சண்டை போடியது இல்லக்கா. கீதா விட்டா பாருங்க. நீ எப்படி இந்த ஊர்ல இருந்துக்கிட்டியானே நான் பாத்துக்கிட்டியே. நீ அப்படியா சொன்னா? நான் கவனிச்சேன் இல்லையே. அதுதான் சண்டை விழுந்துட்டு இருக்கதை பார்க்கும்போது இடையில ஃபோன் வந்து அட்டன் பண்ணக்கூடாது. நீங்க யார்கிட்ட ஃபோன் பேசுனீங்க இல்லையா, அந்த நேரம் தான் அங்க சொன்னாவா. இதை கேட்டுட்டு லட்சுமி ஒன்றும் சொல்லலையா? லட்சுமியும் சொல்லியா, நீ இந்த ஊர்ல இருக்கிறியா, நான் இந்த ஊர்ல இருக்கேன் பாப்போம், நீ யாருக்கிட்ட உன் வால் ஆட்டியா, உன் வால் ஒட்ட நறுக்கிடுவேன்னு லட்சுமி சொல்லியா? பாப்போம். அப்ப
அப்ப விடிஞ்சா நல்ல ஒரு கூத்து இருக்கு. அப்படிதானே? கண்டிப்பா இருக்குக்கா. அப்ப பாப்போம். சரி சரி, நீ சீக்கிரம் வந்தியா என்னட்டே ஒன்னாட்டு சொல்லு. கண்டிப்பா சொல்லி. என்ன ஆச்சுன்னு சொல்லிக்கீடா. வந்த நேரத்துல இருந்து அழுதுகிட்டே இருக்கா. எனக்கே கஷ்டமா இருக்கு. சொல்லா பாரு எவ்வளவு கண்ணீர் வேஸ்ட் ஆகுது. நீ தொட தொட சொல்லிக்கீடா. நானும் இவ்வளவு அமைதியா போயிட்டே இருக்கிறதுக்கு தலை போறாளுங்க. யார சொல்லியா? என்ன ஆச்சு? கொஞ்ச நேரம் நான் உன்னை விட்டுட்டு இந்த சந்தையோட போயிட்டு வந்தேன். அதுக்குள்ளார உன்னை யாருக்குதான் இப்படி திட்டுனா? என்னன்னு சொல்லு. நான் எவ்வளவு இருந்தாலும் போய் கேட்கேன். வேற யாருக்கா? எல்லாம் இந்த லட்சுமி தான். இந்த லட்சுமி என் வீட்டு பக்கத்துல அவ வீடு வச்சிருக்கிறது எனக்கு பெரிய வேதனையா இருக்கு. லட்சுமியா? என்ன என்ன சொன்னா? தைரியம் வந்துட்டா? என்னாச்சு கீதா? எக்கா மாட்டு தொழுவத்தை ஃபுல்லா கழுவி நீ என் வீட்டுல விடுமாக்கா. இது தப்பு. கேட்டதுக்கு ஏன் மூக்குல ஸ்ப்ரே அடிச்சுட்டு சொல்றாக்கா. கரெக்டா தானே சொல்லிருக்கா. இப்ப ஏன் இவளுக்கு கோவம் வருது? ஒன்னும் புரிய மாட்டேங்குதே. அக்கா சொன்னா எவ்வளவு திமிரு இந்த லட்சுமிக்கு. ஸ்ப்ரே என்ன மூக்குல சொன்னா? ஆமாக்கா, இத்தனை பேருக்கு முன்னாடி என்கிட்ட சொல்றா உன் மூக்குல ஸ்ப்ரேய கட்டிட்டு தெரி நாத்தம் வரும்போதெல்லாம் அடிச்சுக்கோனி. எனக்கு எவ்வளவு வருத்தமா இருந்துச்சு தெரியுமா? அவ சொல்லிட்டா இவ சொல்லிட்டானே, நீ ஒன்னும் வருத்தப்படாத கீதா. ஏதாவது நம்மகிட்ட வரட்டு, அப்ப பாத்துக்கலாம். நீ எதுக்கு தேவையில்லாம வருத்தப்பட்டு இருக்கா? ஏற்கனவே நீ உடம்புலயும் கிடையாது. எதுக்கு கீதா? விடு, விட்டு தள்ளு, பாத்துக்கலாம். நானே யாருகிட்டயுமே சண்டை போடக்கூடாதுன்னு ஒதுங்கி இருக்கிறேன்க்கா. ஆனா ஒதுங்கி இருக்கிற என்னையாவது இருக்க விடணுமா? இப்ப பார்த்தாலும் என்ன தேடியே சண்டைக்கே வந்துட்டு இருக்காளுங்க. நான் என்னக்கா பண்றது? சண்டை விழும்போது நான் இல்லாம போயிட்டேன் பாரு. நான் இருந்திருந்தேன்னா 4 கேள்வி நச்சுன்னு கேட்டிருப்பேங்க. வாய் மூடிட்டு போயிருப்பாளுவ. என்ன புஷ்பா, கீதாவை இப்படி போட்டு சண்டை போட்டு திட்டிருக்கேளுவ. நீ ஏன் கிட்ட தானே நின்றுப்பா? உனக்கு தெரியாமலா போச்சு? ஏன் உனக்கு கேட்காம இருந்தா? ஏத்தி விட்டுட்டாளே. அது வந்துக்கா, நான் கிட்டதான் இருந்தேன். அது என்ன அந்த நேரம் சொல்லணும்னு எனக்கும் ஒன்றும் தெரியல. பாத்துடுங்க, அவ்வளோ 2 பேருக்கா. லாஸ்ட் சின்ன பொண்ணு வந்துட்டா. நம்ம கீதா சைடு யாருமே இல்லை. நானும் ஒன்னும் அமைதியா சொல்லாமே நின்னுட்டேன்க்கா. சாரி கீதா. இட்ஸ் ஓகேக்கா. பாருங்க, நான் பேசினதுக்கே என்னெல்லாம் திட்டினாங்க. நீங்க பேசியிருந்தா உங்களையும் தான் திட்டிருப்பாங்க. இவ்வளவு கொழுப்பு இருந்தா கீதாவை பார்த்து மூக்குல ஸ்ப்ரே அடிச்சுட்டு தெரிய சொன்னாலும் இல்லைன்னா கெட்டிட்டு தெரிய சொன்னாலும் கொழுப்பு பாத்தியா? ஆமா ஆமா, எனக்கே ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. ஐய கீதா, இத நினைச்சு நீ சும்மா வருத்தப்பட்டு இருக்காத. நமக்கு ஒரு காலம் வரும், அந்த டைம் பாத்துக்கலாம். ஆமாக்கா, ஆமா. என் மூக்குல ஸ்ப்ரேய கட்டிட்டு தெரிய சொன்ன அவ வீட்டு மாட்டுக்கு நான் ஸ்ப்ரேய கட்டி விடியே பாப்போம். மாட்டுக்கெல்லாம் போய் கட்டிடாத. அதுக்கப்புறம் ஏதாவது பிரச்சனை வந்தனா நீதான் மாடை துன்புறுத்தியான்ட்டு உன்னை மறுபடியும் ஜெயில கொண்டு ஏத்திடுவா. பார்த்து. மாட்டுக்கு கட்டலனா என்ன, எப்பவும் அந்த மாட்டுக்கு கூடயே கிடக்குறாள் லட்சுமி. லட்சுமிக்கே நான் கட்டி விடுறேன். பாப்போம், அவ ஸ்ப்ரேய மூக்க கட்டிட்டு திரியட்டு. அப்பதான் எனக்கு வேதனை என்னன்னு தெரியும். நீ வருத்தப்படாத கீதா. சரிக்கா, பின்ன நான் கிளம்புறேன். இவங்க இப்ப வருவாங்க, நான் கிளம்புறேன். ஐயோ, இவ வேற நிக்கலே. நிக்கத மறந்துச்சிட்டே. எப்படி சமாளிக்க? போய் போட்டு கொடுத்துருவாளே. நீங்க எதை நினைச்சு சிரிக்கிறீங்க? நீ எனக்கும் தெரியும். பாப்பா சண்டைய ஸ்ப்ரேல கட்டையாவலாம். சண்டை உள்ள நேரம் என்னால சிரிக்க முடியல. இப்பாவது சிரிப்பும் பாத்திமா. இருந்தாலும் லட்சுமிக்கு இவ்வளவு ஆகாது. அதென்னமோ உண்மைதான். நானே 2 நாளாவே நினைச்சிட்டு இருந்தேன்க்கா, இந்த கீதாவுக்கு சரியா குடுக்கணும். இன்னைக்கு வாய்ப்பா அவளே வந்து மாட்டிக்கிட்டா காலையில. அதான் வச்சு குடுத்துக்கிட்டேன்க்கா. இருந்தாலும் லட்சுமி மூக்குல ஸ்ப்ரே கட்ட சொன்னா தெரியுமா, அது செம்ம டயலாக் ஆகும். பின்ன என்னக்கா, அந்த நேரத்துல எனக்கு என்ன சொல்லணும்னே தோணல பாத்துக்கிடுங்க. அதான் அப்படி சொல்லி விட்டேன். கெட்டிட்டு திரியட்டு வாட வராம இருக்கேன். அப்போ இருந்தாலும் லட்சு இவ்வளவு ஆகாதுன்னா சின்ன பொண்ணு இப்ப நீ இல்ல, எப்ப நான் அந்த மாட்டு தொழுவத்தை கழுவட்டு அவளுக்கு வீட்டுல இருப்பு வராது. உடனே ஆட்டத்துக்கு வந்துருவா பாத்துக்க. இன்னைக்கு சரி தண்ணி போச்சுன்னா நான் அவள்கிட்ட சொல்லி, தண்ணி போச்சுன்னா நான் அதை மாத்தி தாரேன்னு.
அவளுக்கு காத்துல ஸ்மெல்லு போகுதான். இதுக்கு நான் என்ன பண்ண முடியும் சொல்லலாம்? அது மாடு விலைக்கு நீங்க தாக்கா அதெல்லாம் பார்க்கணும். அதெல்லாம் அடுத்தவங்க குறை சொல்லதான் செய்வாங்க. நமக்கு மாட்டுனால வருமானத்தை மட்டும் நம்ம பார்த்துட்டு இருக்க கூடாது, பார்த்துடுங்க. அதனால அதெல்லாம் நீங்க தான் பார்க்கணும். நான் பார்க்கணுமா? சரி, நான் எதை பார்க்கணும்? மாட்டோட நாத்தம் எல்லாம் காத்துல எந்த வழியா போகுது, யாருக்கு வீட்டுக்குள்ள எல்லாம் போகுது, இதெல்லாம் தான் பார்க்கணுமா? நான் இல்ல, நீங்க தானே எதை பொறுப்பேற்றுக்கணும். என் வீட்டுல எல்லாம் ராத்திரி கடக்க முடியல, அவ்வளவு கொசு தெரியுமாக்கா. எல்லாம் உங்க வீட்டுல தான் வருது. ஆமா, நான் இங்க கொசுவும் சேர்த்துதான் வச்சு வளர்க்கேன். இங்க பாரு வசந்தி, அதை இதை சொல்ல நினைச்சுக்கிட்டு எதையும் அதை சொல்லிக்கிட்டு இருக்காத பத்துக்க. சும்மா கடுப்பேத்திக்கிட்டு இருக்குது. சரி விடு லட்சுமி, பேசிட்டு இருந்தா அந்த பேச்சு வளர்ந்துகிட்டு தான் இருக்கேன், விடு. இது என்னக்கா நியாயமா இருக்கு? மாட்டுல இருந்து வரக்கூடிய வருமானம் எல்லாம் உங்களுக்கு ஃபுல்லா வேணும். ஆனா பக்கத்து வீட்டுக்காரர் எந்த குறையுமே சொல்லக்கூடாதா? எங்களுக்கு அது கஷ்டமா இருக்கிறதா தானே சொல்லியே. உனக்கு இருக்கா கொஞ்சமா, உனக்கு கூட தான் இருக்க கஷ்டம். ஏன்னா நீ அவ்வளவு கூட தானே சுத்திட்டு தெரியவா, உனக்கு கண்டிப்பா இருக்கதான் செய்யும். 4 முடி சும்மா இருங்களாம். சேர்த்து பேசி வச்சு சண்டை வந்துடாம சும்மா இருங்க. லட்சுமி விடு. இல்லக்கா, நான் இவ்வளவு கொஞ்ச நாளாவே பாத்துக்கிட்டு தாக்கா வரேன். எதுக்கு எடுத்தாலும் எனக்கே அழுதுகிட்டு இருக்காக்கா. கூடவே இருந்துட்டு குழி பறிப்பாவன்னு சொல்லுவா தெரியுமா, அது இந்த வசந்தியாக்கா. பேசணும், நீ எதையும் பேசாதீங்க. அப்படின்னா என்னத்த பறிச்சனும்? ரொம்ப பேசாதீங்கன்னா இக்க சும்மா இருங்க, சண்டை போடாதீங்க. மூச்சுக்கு 300 நேரம் சொல்லியா இல்லையானா எனக்கு வருமானம் வருது நீ. நான் என்ன சும்மா இருந்துகிட்டா நான் வருமானத்தை இடிக்கேன். 2 மாடு வாங்கி வளர்த்து பாரு, உனக்கு அப்ப தெரியும் என்ன. ஆமா, 2 மாடு வாங்கி அதை கெட்டி போட்டுட்டு அதுக்கு சாப்பாடு வைக்கோல் எல்லாம் வச்சுக்கிட்டு பால் கறந்து விற்கிறதுக்கு யாருக்கு தெரியாது? நீ ஈஸியா சொல்லுவ. வேணா இருந்த இடத்துல இருந்து ஒரு பிளவுஸை தச்சுக்கிட்டு 500-600 வாங்கியா தெரியுமா, லைனிங் இல்லாத பிளவுஸுக்கு. சொல்லுவா. பாவி 4 முடி அவ்வளவு ரேட்டா? இல்ல சின்ன பொண்ணு, நான் எல்லாம் அவ்வளவு வாங்கல. அவங்க ஏதோ உளறியாவ. தெரியாதுன்னு நினைக்காத. பக்கத்தூர் வள்ளிக்கு நீ 500 ரூபாய்க்கு லைனிங் போடாம பிளவுஸ் தைக்க கொடுத்துருக்க. அவ எவ்வளவு திட்டா தெரியுமா ஒண்ணு? அதெல்லாம் உனக்கு தெரியுமாண்ணா? எதுக்கு இந்த கள்ள சம்பாத்தியம் உனக்கு? யாருக்கு கள்ள சம்பாத்தியம் சொல்றிய? தேவையில்லாத வார்த்தை விடாதீங்க பாத்துருங்க. அட கடவுளே, 2 பேரும் நிறுத்துறீங்களா? ரொம்ப பேசாத வசந்தி. அநியாயத்துக்கு வாடகை வாங்கி தின்னி நீ எல்லாம் பேசாத. நான் எல்லாம் கஷ்டப்பட்டு உழைச்சுதான் சம்பாதிக்கேன். ஒன்ன மாதிரி உட்கார்ந்த இடத்துல இருந்தே சம்பாதிக்கிற, புரியுதா? கொஞ்ச நேரம் இவங்க கூட இருந்து நிம்மதியா பேசுறேன்னு வந்தாலே சண்டைப்பா. 4 பக்கமா சுத்தி நமக்கு தான் அழியாளுவ. நீ ரொம்ப பீத்தாத. குழுவுல ரூபா வைக்கிறதுக்கு 1 ரூபாயே எல்லாருக்கும் வட்டிக்கு தரேன்னு சொன்னா தெரியுமா? நீ ரொம்ப நல்லவாதான் போ. கடவுளே, இது எப்படி தெரிஞ்சு? சமாளிப்போம். யாருகிட்ட இருந்தாலும் வட்டிக்கு வாங்கி உங்களுக்கு தரேன் நினைச்சு தெரியுமா? நான் கியானதான். வீட்டுல என் பாட்டு இருந்திருப்பேன். எல்லாம் இந்த இழுவையால நான் போறேன். வாங்க அந்த இதுல. சரி விடுங்க அக்கா. அவ என்ன எல்லாம் பேசிக்கிட்டு போறானி? எல்லாருக்கும் சொல்ல தோணும். அது இருக்கு இது இருக்கு, ஆடு மாடு கோழி எல்லாம் இருக்குன்னு வளர்த்து பார்த்தாதான் தெரியும். காலையில யாருக்கு முழிச்சுன்னு தெரியல ராணியக்கா. எல்லார்கிட்டையும் சண்டை போட வேண்டியதா இருக்கு. விடு லட்சுமி, கோவப்படாத. நீ ஏன் கோவப்பட்டு சண்டை போட்டுட்டு இருக்கா? என் நேரம் இருக்கா எல்லாம் கடந்து சண்டை போட்டு நானே நினைச்சிட்டு இருக்க. சரி விடு. ஒருத்தியலாவது நமக்கு சப்போர்ட் பண்ணாளா? எல்லாரும் நம்மள சும்மா இருன்னு சொல்லியாவ. லட்சுமி அவ பாட்டு குதிச்சுட்டு இருக்கா. இவன் என்ன தனியா புலம்பிக்கிட்டு போனோம். கேங்கோட திரிவா. இப்ப என்னாச்சு? இழுவ கூட நமக்கு சப்போர்ட்டுக்கு வரல. இனி எதுக்காது வரட்டு, அப்ப பாத்துக்கலாம். வசந்திக்கா, பாக்கீதா, என்னாச்சுக்கா தனியா புலம்பிட்டே போறீங்க? என்னத்த சொல்ல கீதா, காலையில உன்கிட்ட சண்டை போட்டாலே லட்சுமி, அது ஏன் சண்டை போட்டா பாவம் கீதான்னு ஒரு வார்த்தை தான் கேட்டேன். என்கிட்ட ஆட்டத்துக்கு வந்துட்டாமா? என்னக்கா சொல்றீங்க? நான் எப்பவுமே நியாயம் தர்மம் தான் கீதா இருப்பேன். உன்னை எதுக்கு திட்டுறீங்க அப்படின்னு தான் நான் கேட்டேன். அதுக்கு 4 வருமா சேர்ந்து என்கிட்ட சண்டைக்கு வந்துட்டாளுவ. ரொம்ப தேங்க்ஸ் வசந்தி அக்கா. எனக்காக கேக்குறதுக்கு யாருமே இல்லைன்னு நினைச்சேன். நீங்க ஒரு ஆளாவது கேட்டீங்களே, ரொம்ப சந்தோஷமா இருக்குக்கா. நீ வருத்தப்படாத கீதா. என் மனசுக்கு நியாயம் தர்மம் எது படுதோ நான் அது கரெக்டா கேட்பேன். அது யாரா இருந்தாலும் கேட்பேன். கேட்டதாலதான் இப்போ அது 4 கேங்கா இருக்காவ, நான் தனியா வந்தேன். வருத்தப்படாதீங்கக்கா, நீங்க கேட்டீங்களே, எனக்கு அதுவே சந்தோஷம். சரி கீதா, பின்னாடி நான் வாரேன். வசந்தி அக்கா, நேத்துதான் வந்தோப்புல போய் மாங்காயும் கொஞ்சம் புளியங்காயும் பறிச்சுட்டு வந்தேன். கொஞ்சம் குடுக்கறேன்னாக்கா? சரி கீதா. இவாதார மாங்காய் புளியங்காய் முருங்கைக்காய்க்காகவே யார்கிட்ட வேணாலும் சண்டை போடலாம் போல இருக்கு. அவளோட கூட எல்லாம் சுத்திட்டு தெரியும். என்னைக்காவது ஒரு மாங்காய் தந்துருப்பாளா? பாவம், இவாதான் எனக்கு அடிக்கடி தாரா. என்னாச்சிக்கா? இன்னையில இருந்து நம்ம 2 பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கீதா. தேங்க்யூ வசந்தி அக்கா. சரி கீதா, அப்ப நான் வாரேன்னா. எப்படியோ
எல்லாமே ஓசில கிடைச்சா சரிதான். இது என்ன புதுசா சொல்லிக்கிட்டு போகுது? எனக்காக மாறி கேட்டாங்களாமே, நம்பலாமா நம்ப கூடாதா? இவளெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் நம்ப கூடாது. நான் கொடுக்குற முருங்கைக்காய்க்கும் மாங்காய்க்கும் கூட இவ எனக்கு சப்போர்ட்டா பேசுவா. இவ யாரு எப்பேற்பட்ட ஆளுன்னு எனக்கு இல்லையா தெரியும். போ போ, எவ்வளவு நாள்தான் ஏமாத்தியான்னு பாப்போம் போ. ராதிகாவுக்கு அம்மா வந்தாங்க இல்லையா, கிளம்பிட்டாங்களாமா? ஆமாப்பா கிளம்பிட்டாங்க. நீங்க ஹாஸ்பிட்டல் போயிட்டு வர்றது வரை வெயிட் பண்ணி இருந்து பார்த்துட்டு தான் போகணும்னு சொல்லிட்டு இவ்வளோ நேரம் இருந்தாங்க. பின்ன நீங்களாம் ஃபோன் பண்ண அட்டன் பண்ணலையா, சரி லேட் ஆகுமா இருக்குன்னு நினச்சிட்டு தான் கிளம்புறேன்ட்டு கிளம்புனாங்க. ஐயே பாவம், பஸ்ல வந்தாவ? ஆமாப்பா பஸ்ல தான் வந்திருக்காவ. நான் சொன்னேன் ஒரு ஃபோன் பண்ணியிருந்தா வண்டி அனுப்பிட்டு போகலானே, இதெல்லாம் அதெல்லாம் வேண்டாம் நான் பஸ்லேயே தான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தாவப்பா. ரொம்ப சிம்பிளா தான் இருக்காங்கல்ல மக்கா? ஆமாப்பா நல்லா பேசுறாங்க, பாசமா பேசுனாங்கப்பா. எனக்கு அவங்கள எங்க விடுறதுக்கு மனசே இல்ல. ராதிகா ரொம்பவே கொடுத்து வச்சவங்கப்பா. ராதிகா எங்க மக்கா? மேல ரூம்ல தான் இருக்காங்கப்பா. நீ கொஞ்ச நேரம் அவள்கிட்ட போய் பேசக்கூடாதா? தனியாலியா இருக்கா? இவ்வளோ நேரம் மூவா அங்கதான் பேசிட்டு இருந்தா, இப்பதான் கீழே வந்திருக்கு. வாங்கம்மா வாங்க. மதியானம் பிரியாணி சூப்பரா போட்டிருந்தீங்கம்மா. எவ்வளவு அழகா உங்களுக்கு சமைக்க தெரியுது. இதெல்லாம் தெரிஞ்சுட்டு தான் ஒண்ணும் தெரியலன்னு சொல்றீங்களோ? அடி அப்புறம் எனக்கு தெரிஞ்ச மாதிரி எல்லாத்தையும் போட்டு எடுத்து வச்சேன். நல்லாவா இருந்து? ஏன் நல்லா இருக்க கூடாதுன்னு வச்சிங்களோ? ஒரு மாதிரி கேக்குறிய. எப்பா எப்பா வர வர வாய துறக்க வழி இல்லம்மா. என்ன சொன்னாலும் அப்பாயம் மூலம் குற்றமே கண்டுபிடிச்சிட்டு இருங்க. ஏன் நாங்க எங்க பாட்டுக்குள்ளே இருக்கோம், நீ இப்ப ஏன் கோபடியா? ஆமா வந்தவி என்ன கொடுத்தா அவ்வளவு மோளுக்கு பாத்தியா? அவிய மோளுக்கு அவங்க கொண்டு வந்ததை கொடுத்துருப்பாவ. நீங்க என்ன பார்க்கும்போது என்ன கொண்டு வருவிய அதே போலதான் கொண்டு வந்திருப்பாவ. இதுல என்னமா டவுட்டு இல்ல? நிறைய பழம் என்ன கொண்டு வந்ததை பார்த்தேன். ஒரு காய கூட வெளியே காட்டலையே, எல்லாம் ரூம்ல அடிக்க வச்சிருக்கா. எது சொல்லிதாலும் குறையா சொல்லிட்டு இருக்காதுங்க. கீழே வச்சிட்டா மட்டும் நீ எடுத்து தின்றுவீங்களா? ஏன் உன் வீட்டுல இருந்து வாங்கிட்டு வந்தது ஏன் இங்க கிடக்கு திட்ட மாட்டிய? என்ன செய்தாலும் ஒரு குற்றமாட்ட பேசாதுங்கன்னா தெரியா குடுமக்களே. வர இவளுக்கு என்னது பட்டாலும் ஒண்ணும் ஆவாது பத்துக்க. கீழே இத்தனை பேர் இருக்கியாவ இல்லையா, எல்லாத்தையும் மேல கொண்டு வச்சிட்டாலும் கேட்டது ஒரு குத்தமா? பெரிய பழங்கள் வாங்கிட்டு வந்தாங்கன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் கோவப்பட்டதே நீங்க தான். இப்ப எதுக்கு அதை பத்தி கேக்குறிய? எப்பா என்ன கேட்டாலும் உடனே என்கிட்டே கோவத்துல வந்துருங்க. இன்னுமே கேட்க கூடாதுப்பா. யாரு என்ன பண்ண நமக்கு என்ன, நம்ம வேலை உண்டுதுன்னு பாத்துட்டு போயிட்டு இருக்கணும். முதல்ல அதை செய். ஆமாப்பா ராதிகா என்ன நல்லா நிக்கியாவ. சில நேரம் ஏதோ நல்ல பாசத்துல பேசுன மாதிரி பேசியாவ. மற்ற நேரம் என்ன தெரு நிக்காவ தெரியுமா? யாருமே அட்ஜஸ்ட் பண்ணி போக முடியாது. ஆமா அந்த பிள்ளை அதை அட்ஜஸ்ட் பண்ணி போகணும்னு நினைச்சிருக்கு. அப்படிப்பட்ட பிள்ளைகிட்ட கொஞ்சமாவது அட்ஜஸ்ட் பண்ணி போலாமா? எதுக்கு எடுத்தாலும் குறை. நானும் பாத்துட்டு தான் மக்கா வாரேன், பாரு. என்னம்மா இனி எவ்வளவு நேரம் தான் வெயிட் பண்றது? உன் மருமகளை காணவே இல்ல. நான் வேற பேங்குக்கு வந்துட்டு இன்னும் வீட்டு போகல. வீட்டுல வேற தேட போறாங்கம்மா. நான் கிளம்புறேன். நீங்களே என்ன வேலை ஏது வேலைன்னு கேட்டுட்டு வைங்கம்மா. கொஞ்ச நேரம் கூட இருமக்கா, அவ இப்ப வந்துருவா. இல்ல நானே கூப்பிடியே, நீ கேட்டு எடுத்துட்டு போ. நல்ல வேலைனா போகலாம் மக்களே சொல்லலாம். எனக்கு வேலைக்கு போகல ரொம்ப இன்ட்ரெஸ்டா தாம்மா இருக்கு. நீங்க கேளுங்கம்மா, எனக்கு கூப்பிடவாது செய்யுங்களா? நான் என்ன கூப்பிட்டேன்? ஏ வசந்தி என்னம்மா பழைய மாதிரி மறுபடியும் தொடங்கிட்டாளா? சொல்லாம கொள்ளாம எங்கேயும் போறது, எடிக்கிறது, பக்கத்து வீட்டுல இருந்து வாங்கி தின்னியது அதே மாதிரிதான் போகுதா எப்படி? இப்ப எல்லாம் அந்த பிரச்சனை இல்ல மக்கா. காலையில எலும்பியாலோ சமைக்காலோ எனக்கு உள்ளதை வச்சுக்கிட்டு 2 பேருமே வேலைக்கு பெரியாலோ இல்லையா, சாயங்காலம் 4 மணிக்கு தான் வராள. வந்துட்டு மத்தியானம் உள்ளது நைட் எல்லாம் சாப்பிட்டுட்டு எடுத்துட்டு மத்தியானம் கொண்டு போறதை தின்னுக்கிட்டு நைட்டுக்குள்ளதையும் எல்லாம் ரெடி பண்ணி வைக்காலோ பாரு. எப்பவுமே நீ மாமியாரு, அதை மறந்துடாத. புரியுதா? புரியுது மக்களே, அதெல்லாம் எனக்கு புரியாம ஒண்ணும் இல்ல, எல்லாம் புரியுது. நான் போய் வசந்திய கூட்டிட்டு வரேன். நீங்க ஒன்னும் போய் கூப்பிடுண்டா. நீங்க எங்க இருந்து கூப்பிடுறதுல அவ வரணும். கூப்பிடுங்க. ஏ வசந்தி. என்னத்தே? என்ன வசந்தி எங்க போயிருந்தா? ராதிகா எப்பவே வந்தா தெரியுமா? எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கா? நீங்க உமால என்ன அவ்வளவு பெரிய விஐபில? உங்களை பார்த்தது என் பிள்ளை எவ்வளவு நேரம் காத்து கிடைக்கியா? சாரியத்தே, அது வந்து என்ன நீ எப்பவுமே ஏதாவது தப்பு பண்ணிட்டு சாரின்னு ஒரு வார்த்தை சொன்னா எல்லாமே சரியாயிடுமா? ஏன் இப்படி இருக்கீங்க? எவ்வளவு வெயிட் பண்ண வேண்டியதா இருக்கு. நான் வீட்டுக்கு போக வேண்டாமா? அத்தி உடியாளே வீட்டுக்கு ஒருத்தக வந்தா இப்படிதான் காத்து கிடக்கணுமா? வீட்டுல உள்ள மருமோட 2 பேரும் இல்ல. அவ எங்க போனா எடுத்தான்னு எனக்கு தெரியாதத்தே. நான் உங்களுக்கு கால் வலின்னு நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க இல்லையா, அதான் எங்கேயாவது முடக்கத்தான் கீரை கிடக்கான்னு பாக்க போனேன். என்ன மருமோட சரியா? எனக்காகவா கீரை பார்க்க போனா? ஐயோ என் தங்கமே, உன்னை தெரியாம திட்டனே.
இப்படிப்பட்ட நல்ல மருமகளை நான் திட்டிட்டேனே. சாரி மருமகளே. ஐயோ அத்தே, நீங்க வருத்தப்படாதீங்க. விடுங்க விடுங்க, பாத்துக்கலாம். ஓகே மருமகளே, ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி கேக்குறது உன்னை கூப்பிட்டேன். உட்காரு முதல்ல. சொல்லுங்க அத்தே. நீயா உன் மனைவி வேலை புரியலையாமா? அந்த இடத்துல நம்ம தேவதிக்கு ஒரு வேலை ஒண்ணு எடுத்து கூட. ஐயோ எனக்கு மருமகளே, உட்காரு, பார்த்து உட்காரு. சொல்லு, ஒரு வேலை ஒண்ணு வாங்கி கொடுக்குறியா? வேலையா? அது நான் மேனேஜர்கிட்ட கேட்டு பாக்குறேன் அத்தே. அங்க இப்ப வேக்கன் இருக்கான்னு தெரியல. கேட்டு பார்த்து சொல்லவா? கண்டிப்பா கேட்டு பார்த்துட்டு சொல்லு மருமகளே. அவளாம் பிள்ளைய வச்சுட்டு இருக்கா இல்லையா, சும்மா வேலைகளத்தை போனாதான் நமக்கு 4 வருஷம் சம்பாதிக்க முடியும். நீ ஒண்ணு கேட்டு பார்த்து சொல்றியம்மா? அவங்க பஞ்சாயத்து இங்க வேலை கொடுப்பாவலான்னு தெரியலையாத்தே. பஞ்சாயமா? அது அது வந்து ரெண்டும் வேற வேற ஊர் இல்லையா, அது அந்த அந்த ஊர்ல இருந்து இந்த ஊருக்கு வரவங்களுக்கு கொடுப்பாங்களான்னு தெரியல. நான் மேனேஜர்கிட்ட கேட்டு சொல்லி. சரிங்க அண்ணி, எப்படியாவது கேட்டு ஒரு வேலையை மட்டும் ரெடி பண்ணி கொடுங்க. சரிங்களா? கண்டிப்பா. சரிம்மா சரி, நான் கொண்டு ரேவதியை பஸ் ஏற்றி விட்டு வந்துடுறேன். சரிங்க அத்தே. வேலை எடுத்து கொடுக்கணுமா? வேலை ஏன்னா நான் பெரிய ஆபீசர் இல்லையா, ஒரு மண்வெட்டியும் ஒரு சாந்து சட்டியும் எடுத்துக்கிட்டு போனா எல்லாருக்கும் தான் வேலை கிடைக்கும். நான் வேலை எடுத்துடுவேன். என்னத்த பண்ண? சரி அதெல்லாம் போட்டு. ஆமா, நம்ம பணத்தை தான் வட்டி கொடுக்கணும்னு கரெக்டா லட்சுமி எப்படி கெஸ் பண்ணுச்சு? எல்லா ஆளும் பூனை மாதிரி இருந்தா நமக்கு கண்ணில் மேல ஒரு பார்வை வச்சிருக்காளுவ. யாரையும் நம்பாத வசந்தி, கூடையே இருக்கிறவள் எப்படி பேசியாளுவ. வாங்கிட்ட இல்லாத பணமா? நீ தானே நிறைய பணம் வச்சிருக்கியா, எடுத்திருக்கியா நீ? செப்பா, அவ இவ கடன் கிட்ட வந்து கேக்குற முன்னாடி இருக்கிற பணத்துல ஏதாவது நகை இக வாங்கி போட்டணுமா? பொசுக்குன்னு கேட்டுட்டாளே லட்சுமி. கேட்டன்னு எனக்கு பக்குன்னு ஆயிட்டு. பாத்துக்கலாம் பாத்துக்கலாம். என்கிட்ட ஆட்டத்துக்கு வரா, பாத்துக்கலாம். கவனிச்சியா, பார்வதிக்கு வீடு 2 நாளா பூட்டியே கிடக்கு, திறக்கல. எங்க போனாலோ? எல்லாம் தெரிஞ்சாலும் ஒன்னும் தெரியாத மாதிரியே வாய வச்சு கேப்பா. ஏன் உங்களுக்கு தெரியாதாக்கா அவ எங்க போயிருக்கா, எடுத்திருக்கியா, என்ன யாதுன்னு? அப்படியே தெரியாத மாதிரி கேக்குறியா? எனக்கு தெரியலம்மா, தெரியாதனாலதான் கேக்கே. அவளை வேற வீட்டுல காணல, எங்க போனாலோ எடுத்தாலோ பத்தியா? ஆமா ஆமா, எனக்கும் தெரியல. அவளுக்கு வாயில இருந்து விழானி பார்த்தா அவ ஒண்ணுமே சொல்லாம அமைதியா இருக்கியா. எல்லாம் நம்ம சொல்லணும்ல நினைக்கியா? இங்கேயும் போட்டு எடுக்கட்டு, நமக்கு என்னக்கா. சமையல் எல்லாம் ஆச்சா இப்படி? ஆச்சு ஆச்சு, பாதி ஆச்சு பாதி ஆகாம கிடக்கு. மூலிகை வீட்டுல போயிட்டு நான் காணல பாரு. மூலிகை வீட்டுக்கா போயிருக்கா பாத்தியா? நம்ம வாயிலிருந்தே வாங்கிட்டா. ஆமாமா, இப்பதான் ஞாபகம் வந்துச்சு பாத்துக்க. மூலிகை வீட்டுக்கு தான் போயிருக்கா. போய் 2 நாள் ஆகுது, அங்கேயே டேரா போட்டுட்டா பாரு. அவளுக்கு என்ன நல்ல சாப்பாடு, நல்ல கவனிப்பா இருக்கான். சம்மந்தி பெரிய வீடு இல்லையா, வர வாத்துவானோ, அதனால்தான் அங்கேயே டேரா போட்டுட்டாளா இருக்கான். என்னதான் இருந்தாலும் மூலிகை விடைய ஆனாலும் போனோமா வந்தோமான்னு வரணும். விருந்து மருந்து 3 நாளைக்குன்னு சும்மாவா சொன்னாவ? பாத்தியா? ஆமாமா, நம்ம ஏதாவது சொன்னா நம்ம கிட்ட சண்டைக்கு வருவாளுவ. பார்வதி, 100 ஆயுசுமா உனக்கு? அட ஆமா பார்வதி, உன்னை பத்தி பேசிட்டு வாய மூடல, உடனே வந்து நிக்கியா பாரு. ஆமாக்கா, நீங்க எல்லாம் பேசலனாதான் கஷ்டம், பேசினாலும் கரெக்டா தான் இருக்கும். எப்படிமா மொவா மருமவன் எல்லாரும் நல்லா இருக்காவளா எப்படி? நல்லா இருக்காவக்கா, நல்லா இருக்காவ. என்ன பார்வதி 2 நாள்ல வந்துட்டா? ஏன் 2 நாள் கூட நின்னுட்டு வர வேண்டியதானே? நான் என் பொண்ணுங்க வீட்டுக்கு போய் 2 நாள் ஆகலக்கா, காலையில போயிட்டு சாயங்காலம் வரேன். மற்றபடி நாங்க தங்கிட்டு இடத்துல வரலையே. 2 நாள் கூட நின்னுட்டு வான்னு சொல்றிய? அப்படியா? ஏதோ நீ வீட்டுல இல்லாதோன்னு எங்களுக்கு 2 நாளா வீட்டுல இல்லாத மாதிரியே இருந்துச்சு, அதனாலதான் கேக்கும். ஓ சரிக்கா. பாத்தியா பேசிட்டு இருக்கேன், எப்படி வெடுக்குனி போறானே. ஆமா, பெரிய இடத்துக்குள்ள போயிட்டு வந்திருக்கா, அந்த தலக்கணம் இருக்கதானே செய்யும். இருக்கட்டு இருக்கட்டு, ஒரு காலம் திமிரு பிடிச்சவாதாமா. என்ன நல்லா நின்னுட்டு போறா பத்தியா? போட்டுக்கா போட்டு, எப்படியும் நம்ம கிட்ட வந்துதானே ஆவணும். ரெடி ஆயிட்டியா? கிளம்புமா? சரிங்க, கிளம்பும். ஆனா வெளியே வரும்போது கொஞ்சம் அமைதியாவே வாங்க, புரியுதா? என்னாச்சு? என்ன ஆச்சு? இன்னும் எதுவும் ஆவல. நீங்க வெளியே போறோம்னு சொன்னாலே உங்க மைனிக்க மூக்கு உடனே வேர்த்துறான். அவளும் உடனே எனக்கு அது வாங்கணும் இது வாங்கணும்,
ஒரு பெரிய பில்லா போட்டு கொண்டு வருவா. அதனால சொல்லி அமைதியா வாங்க, புரியுதா? சரி உமா, நான் அமைதியா வாரேன். எல்லாம் சொன்னது ஞாபகம் இருக்கு இல்லையா? எல்லாம் ஞாபகம் இருக்குமா? வா, நீ வீட்டுல இருந்து கிளம்பிய முன்னாடியே 1008 ரூல்ஸ் எல்லாம் சொல்லிதான் கூட்டிட்டு போவா. சொல்லலன்னா நீ அந்த மாதிரி பட்டவன் இல்ல, அதனாலதான் எல்லாம் சொல்லி எடுத்து கூட்டிட்டு போறது. செல்வா, செல்வா வந்தாச்சா? உமா, எங்க அம்மா உமா. செல்வா, ஏம்மா வாங்க வாங்கம்மா. ரேவதி வந்திருந்தாலாம், போயிட்டாளா? ஆமா மக்கா, பேங்க்ல அடை வச்சிருந்தா இல்லையா, அந்த நகைக்கு வட்டி கட்ட வந்திருக்கா. அதான் வட்டியும் கட்டி வச்சுக்கிட்டு போயிருக்கேம்மா. பாவி கிளவி, என்ன பொய் சொல்லியா? அவன் மாப்பிள்ள அனுப்புன ரூபாயே எடுத்துட்டு போலான்னு வந்தா, வட்டி கட்ட வந்தாளாம். வட்டி என்னம்மா நடிக்கிறாள்வம்மா. போயிட்டாளாமா? ஆமா மக்கா, 2 நாளை மேல இங்க நின்னா யாரதோட பாப்பா. அதான் உடனே கிளம்பிட்டா. நான் பார்த்து ஒரு விஷயம் கேட்டுட்டு போலான்னு வந்தேம்மா. என்னத்தே சொல்லுங்க. அம்மா, நீங்க வேலை புரியலையம்மா, அங்க ரேவதிக்கு ஒரு வேலை எடுத்து கூட. வேலையா? சரி அத்தே. நீங்க வசந்தி அக்கா கிட்டே ஒரு வாட்டி சொல்லக்கூடாதா? ஏன் உமா, அம்மா வாங்கிட்ட சொன்னா உன்னால எடுத்து கொடுக்க முடியாதா? அது இல்லைங்க, ஏன்னா அங்க எல்லா பொறுப்புலையும் இருக்கிறது உங்க மைனி தான். அவையதான் மேனேஜர் மாதிரி, அதனாலதான் சொன்னேன். அப்படியா? சொல்லிருக்கேன், அவளும் கேட்டு சொல்லியிருந்தாமா சொன்னா. அதான் ஒரு கவு வாங்கிட்டே ஞாபகத்துலான்னு தான் வந்தேன். சரி தே. அம்மா, பிள்ளைய கொஞ்சம் கவனிச்சுக்கிடுங்க. கல்யாண நாள் வருது இல்லையா, அவளுக்கு ஒரு துணி எடுத்துட்டு வரலான்னு போறோம். உங்களுக்கு என்னம்மா, என்ன துணி எடுக்கணும்? எனக்கு எதுக்குப்பா, நீ அவளுக்கு எடுத்து கொடு, எனக்கு எதுவும் வேண்டாம். சொல்லுங்கம்மா, பட்டு சாரி வேணுமா இல்ல காட்டன் சாரி வேணுமா, என்ன சில்க் சாரி வேணுமா, என்ன வேணும்? சில்கெல்லாம் கட்டிட்டு தெரியக்கூடிய வயசா எனக்கு? ஒரு காட்டனோ ஒரு பட்டோ பார்த்து எடு. ஏண்டானு வாயில வருதா பாரா. சரிம்மா, நீங்க அப்ப பாத்துக்கிடுங்க, நான் போய் எடுத்துட்டு வரேன். சரி வாவுமா, போலாம். போயிட்டு வரத்தே. சரிம்மா, சரி. அங்க சில மணி இங்க சில மணிக்கிட்டு பட்டு சாரி எல்லாம் கொண்டு அவ்வளவு ரேட்டை ஒண்ணு போட்டாத. கூடி போல ஒரு 500 ரூபாய் எடுத்து கொடு, சரியா? சரிம்மா. பட்டு சாரியில எடுக்க போறோம், பட்டு சாரி பாப்போம் யாருக்கு ரேட்டு கொண்டு எடுத்துட்டு வரானே. மக்கா, பரீட்சை எல்லாம் தொடங்கியாச்சு இல்லாட்டி நல்லா எழுதுறியா எப்படி? ஆமாம்மா, நான் நல்லா தான் எழுதுனேன். என்னமோ ஒரு காலம் புக் எடுத்து பார்க்க முடியல, கேட்டா நல்லா எழுதுனேன்னு மட்டும் சொல்றிய. எப்படியோ பாத்துக்க, நல்லாதாம்மா எழுதுனேன். அவ எங்க காணல? ஏதோ ஒரு துணிக்க ஷாலை காணலையாம்மா. காலையில இருந்தே குட்டி தேடிட்டு கிடக்கு, இன்னும் கிடைச்சல. ஓ அப்படியா? தேடட்டு தேடட்டு. எம்மா யானி, எம்மா பாருங்கம்மா, இந்த எருமை மாடு குட்டி என்னெல்லாம் பண்ணி வச்சிருக்க நீ? ஆண்டி, ஏதாவது அங்க போய் பண்ணிட்டா வந்தா இப்படி சண்டை போடியா? நான் எல்லாம் ஒண்ணும் பண்ணலம்மா. அவ எதுனாலுமே என் மேலதான் பழிய போடுவா. பழக்க தோசம் தானே, அதுல கத்தியா வந்துட்டா. ஏண்டி அம்மா அம்மானு குட்டி ஏலம் போட்டுட்டு கிடந்தா, ஷாலு கிடைச்சா? ஷாலு கிடைச்சதெல்லாம் இருக்கட்டு, இந்த எருமை மாடு என் துணி இப்படி எல்லாம் ஆக்கி வச்சிருக்காங்க. ஓவரா பேசாதட்டி, நிறுத்துட்டி. இந்த பாரு, எருமை மாடு அப்படி இப்படின்னு ஏதாவது சொன்னா நினைச்சுக்க, நானும் சொல்ல வேண்டி வரும். முண்டை கண்ணி. ஏமா நிறுத்துங்கம்மா, என்ன ஆச்சு? ஏமா போன வாரம் சர்ச்சில் ஃபங்க்ஷன் சொல்லிட்டு ஏன் நீங்க தானே சொன்னீங்க? சரி, அவ கேட்கறாலே ஆசைப்பட்டுட்டாலியா, குடு நீ. ஆமா குடுத்தா, இப்ப அதுல என்ன ஆகி போச்சு? அந்த துணியில அப்படியே பாயாச கரை எல்லாம் பட்டிருக்குமா. இந்த எருமை மாடு துவைக்காம மட்டும் மடிச்சு வச்சிருக்கா. ஏண்டி நீ அதை துவைக்கலையா? நான் எல்லாம் துவைச்சுதான் மடிச்சு வச்சேன். இவ அப்புறம் எடுத்து போட்டிருப்பா. எல்லாத்துக்கும் பழிய என் மேல போட்டா நான் எல்லாத்துக்கும் பழியாக்க முடியுமா? நான் மட்டும் அவங்க துணியை எடுத்தா நீங்க சாப்பிட்டு தானே வருவீங்க. அவரு இருக்க துணியை போட்டா போதும், மாத்தி மாத்தி போடுற வேலை எல்லாம் வேண்டானி. அவன் போட்ட மட்டும் ஒரு நியாயமா? கத்துங்க, இன்னும் நல்லா கத்துங்க. 2 ரூபா மாறி மாறி போட்டி போட்டு கத்துங்கட்டி. இந்த மனுஷனுக்கிட்ட அப்பவே சொன்னேன், 2 குட்டிகளுக்கு துணி எடுத்தா ஒரே மாத்தி ஒரே கலரா எடுத்து தொலையோ. நீ என் பேச்ச கேட்டாதானே? பாரு, கலரை மாத்தி எடுத்து 2 பேருக்கும் சண்டை. இப்போ நான் சொல்லிட்டேமா, இனி எனக்கு அந்த துணி வேண்டாம். அவ நாசாக்கின துணி அவளே வச்சுக்கிட்டு அதே மாதிரி இருக்கு, அவளுக்கு துணி தான் எனக்கு வேணும். ஆமா ஆமா, நான் கண்டிப்பா தருவேன், நீ எடுத்து போட்டுருவோம், பாத்துக்கலாண்டி. ஐயோ கடவுளே, பரீட்சை முடிச்சு 2 மாசம் எப்படி உள்ள சமாளிக்க போறேன்னு நினைச்சேன். இன்னையே தொடங்கியாச்சு. யார் துணி அவ எடுக்கும்போது நீங்க எதுவும் கேட்கல. இப்ப நான் மட்டும் சொல்லும்போது இதுக்கு என்ன பண்ணுறீங்க? 2
நாசாயிரம் சொல்லிட்டு எடுத்து மடிச்சு வைப்பா. அதே மாதிரி நானும் பண்ணிட்டேன். நல்லா பண்ணுனா. இங்க பாரு சங்கீதா, என் முகத்திலேயே முடிச்சதை பார்த்து உன்னை பார்த்து எனக்கு கடுப்பா இருக்கு. ஆமா, எனக்கு மட்டும் இவ்வளவு பார்த்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தாலே அடி போட்டு மாளுங்க அம்மா, நான் என் ஜீவனை கொண்டு போறேன். இங்க பாரு, ரொம்ப பண்ணாதன்னா. நீ பண்றதை விட நான் உன ரொம்ப பண்ணலட்டி, உன் வேலை என்னமோ அதை மட்டும் பார்த்துட்டு போவாரு பட்டி. அப்புறம் நீ வர முன்னாடி நானும் அம்மையும் எவ்வளவு நிம்மதியா சந்தோஷமா இருந்து பேசிட்டு இருந்தோம். வந்தா ஒரே செகண்ட்ல அம்மைய பாரு எழும்பியே போயிட்டாங்க. அங்கிட்ட ஒரு நிமிஷத்து மேல மனுஷனால பேச முடியுமா? போட்டி. அப்புறம் ஒழுங்கு மரியாதையா துணியை துவச்சு தந்துடு. ஆஹா, நான் துவைச்சி தந்து நீ நல்லா உடுப்பா, பாத்துக்கலாம். பாப்போம் பாப்பண்டி பாப்போம். என்ன ராணியக்கா ஒரே சத்தம் இருந்து? நான் உங்க வீட்டு போகுதுன்னு ஓடி வாரேன். என்னாச்சு? என்னத்த சொல்ல லட்சுமி, ரெண்டு பொம்பளை பிள்ளை மாதிரியா வளருது. என்ன சண்டை போடியாளுவம்மா பாரு, ஒரு ஒற்றுமை கிடையாது. அக்கா தங்கச்சின்னு ஒண்ணுமே கிடையாது. எனக்கு பூங்கொடிய சவுண்ட் மாதிரி கேட்டு மறுபடி மாமியாருக்கு மருமகளுக்கு ஏதோ பிரச்சனையோ நினைச்சு நான் இங்க அடுப்புல பாலை வச்சிருந்தேன். அதை ஆஃப் பண்ணி போட்டுட்டு ஓடியேக்கா. இல்ல லட்சுமி, எனக்கும் பூங்கொடிக்கும் கூட சண்டை வராது. ஆனா என் மூலதான் எனக்கும் தான் ஒரு நேரம் பொருந்தல வரு. என்ன சண்டை போடியாளுவம்மா எப்பா எப்பா. ஒரு வயசு வரை சண்டை போடுவாக்கா. அதுக்கப்புறம் பாருங்க, ஒருத்தியை கட்டி கொடுத்தோன்னா இன்னொருத்தி ஐயோ அக்கா வீட்டை விட்டு போயிட்டாளுங்கிட்டு வருத்தப்பட போடுறா. யாரு? ஏன் மூலோளா? இவ்வளோலையா? எம்மா, ஒருத்தி போயிட்டா ஒருத்தி நிம்மதின்னு இருப்பா. நீ இவ்வளோ பத்தி எல்லாம் நல்லதாட்டு சொல்லாத. ஒரு அக்கா தங்கச்சின்னா துணியை மாத்தி எடுத்து போட்டதுல ஒருத்திக்கு துணியில ஒருத்தி கரப்பட்டுட்டான். சரி துவைச்சு போட்டா என்ன? மாறி மாறி சண்டை போடியாலோ லட்சுமி. விடுங்க ராணியக்கா. ஆமா, இந்த 2 மாசம் லீவ்ல நான் எங்கேயாவது போயிடலான் இருக்கேன். அவ்வளோலே வீட்டுல இருக்கட்டு எங்கேயாவது நான் என் உயிரை கொண்டு போயிடுவேம்மா. விடுங்க அக்கா, பிள்ளை ஏதாவது பண்ணியதுக்கு இப்படி எல்லாம் சொல்லாதுங்க. வீட்டுல ஒரு நிமிஷம் இருக்க முடியாது லட்சுமி, அப்படி சண்டை. வீட்லயும் பிள்ளை இருக்கதானே செய்யுது. பூமாரி சவுண்ட் வெளியே கேக்குதா சொல்லலாம். சரிக்கா விடுங்க, கோபப்படாதீங்க, வாங்க பாத்துக்கலாம். என்ன உமா உட்காந்தியா? போலாமா? இப்படி போலாங்க. எங்க ரொம்பவே சந்தோஷமா இருக்குங்க. எவ்வளோ நாளைக்கு அப்புறம் நம்ம வெளியே போறோம் பாருங்க. எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு. சரி, ஒழுங்கா உட்காந்தியா? கிளம்பலாமா? கிளம்பலாங்க. இவையா இந்த நேரம் வரா? ஏன் போறேங்கிறேன்னு ஏதாவது மெசேஜ் பண்ணியா? எப்படி கரெக்ட் டைமுக்கு வரா? இல்ல உமா, நான் ஏன் சொல்ல போறேன்? நீ எப்பவும் என்னையே திட்டிட்டு இருக்காத. செல்வா, எங்க கிளம்பிடுவியோன்னு ஓடி ஓடி வந்தேன். நல்ல வழியா வந்துட்டேன். என்ன கீதா இப்படி மூச்சரைக்க ஓடி வரா? ஏன், என்ன விஷயம்? செல்வா, ஆமா கீதா, நாகர்கோவிலுக்கு தான் போறேன். ஏன்? ஓ அப்படியா, ரொம்பவே நல்லதா போச்சு செல்வா. என்ன, நாகர்கோவில் பஸ் ஸ்டாப்ல இறக்கி விட்டுறான்? பஸ் ஸ்டாப்ல இறக்கி விடணுமா? என்ன ஏற்கனவே பியாசி வச்சவ மாதிரி வந்து நிக்க கரெக்ட் டைமுக்கு? செல்வா, நான் உன்கிட்ட தான் பேசுறேன், நான் வேற யாருக்கிட்டையும் எதுவும் பேசல. என்ன இறக்கி விட்டுரு. என்ன கீதா, இங்க பைக்ல எங்க இடம் இருக்கு? என்ன செல்வா இப்படி சொல்லிட்ட? உனக்கு அம்மாவுக்கு இடையில நிறைய கேப் இருக்குல்ல, உட்காந்துக்கிறேன். நான் ரொம்ப ஒல்லியா தானே இருக்கேன், எனக்கு இடம் பத்தும். ஏங்க, இடம் எல்லாம் எதுவும் இல்ல. நீங்க கிளம்புங்க, நம்ம போக வேண்டிய இடத்துக்கு போவோம். கீதா, நீ வேணா பஸ்ல ஏதாவது ட்ரை பண்றியா? இப்போ முடியாது கீதா. என்ன செல்வா இப்படி சொல்லிட்ட? எனக்கு ஒரு இடம் போன பைக்ல கிடையாதா? உட்காந்துக்கிறேன். அப்படியே இவனுங்க முன்னாடி உட்காரு, ஒரே அடியா 3 போய் சேர்ந்துடலாம். எங்க போனாலும் வந்துருவாள் அம்மா. ஏய், நான் உன்கிட்ட எதுவும் பேசல பாத்துக்கோ. உன்னோட வேலை என்னமோ அதை மட்டும் பாத்துட்டு போடி. பாரு, என்ன டென்ஷன் ஆக்கி பாக்காத. நீ வந்து செரிய வாங்கி கட்ட போறான்னு நினைக்கிறேன். பேசாம வழிய விட்டுட்டு போடி. கீதா ப்ளீஸ் கீதா. என்ன ப்ளீஸ் பேப்பர்? நீ ஏன் அவகிட்ட கெஞ்சிட்டு இருக்க? வண்டியை எடு நீ. கீதா ப்ளீஸ் கீதா. ஏப்பா சவுண்ட் மட்டும் போடாத, கிளம்பு நீ. என் ஃப்ரெண்ட எப்படி மிரட்டி வைக்கிற? சாரி கீதா. என்ன முணுமுணுப்பு, கிளம்பு நீ. ஏன் வர வழியிலே அவளுக்கு சிக்னல் கொடுத்துக்கிட்டு தான் வந்தியோ? கரெக்டா வந்து நிக்கியா பாரு மூண்டகண்ணி. இதெல்லாம் ஒண்ணும் இல்ல உமா. எப்படி மிரட்டா?
இவ இப்படி பேச போய் அவன் எனக்கு லிஃப்ட் கூட தராம போயிட்டான். அர்ஜென்டா வேற எனக்கு நாகர்கோவில் வரை போக வேண்டியது இருக்கு. இனி எப்ப பஸ் வந்து எப்ப போறீங்கன்னே தெரியல. திமிரு பிடிச்சவா. என்னம்மா டீ குடிச்சியலா? ஆமா மக்கா, இப்பதான் செல்வாகி வீட்டுல குடிச்சேன். 2 வாரம் வெளியே போனாவம்மா. அங்க ஒத்தை இருக்க ஒரு மாதிரி இருந்துச்சு. அதான் செல்வாய பிள்ளையும் கூட்டிட்டு இங்க வந்தேன். வெளியே போயிருக்காவளா? எப்ப இப்பவே போறாவ? ஆமா மக்கா, கற்கள் வைக்க நேரம் போவாதீங்கன்னு சொன்னா கேட்கவா செய்வாவ? அதே விருப்பத்துக்கு போறாவ இடிக்காவ. நம்ம ஏதாவது சொல்ல முடியுமா என்ன? ஏன் காலையில அவனு வெளியே போக முடியாதா? ராத்திரி கூட்டிட்டு போயிருக்கான். ஏதோ கல்யாண நாள் வருதான், பெய் பொண்டாட்டிக்கு சாரி எடுத்து கொடுக்கணும், அதுக்கு போயிருக்கான். சரி, நம்ம இனி போவாதுன்னு சொன்னாலும் நம்ம குற்றவாளி ஆயிடுவோம். அதனால தாம்மா ஒன்னும் சொல்லல. போயிட்டு வரட்டு, என்னத்த சொல்ல. ஓ அப்படியா? சரி சரி, அதனாலதான் கூட்டிட்டு போயிருப்பானா இருக்கம்மா. வருவ. அம்மா வசந்தி எங்கம்மா? ஏன் அவ எங்க போறான்னு சொல்லிக்கிட்டா போறா? ஒரு நேரம் வீட்டுல இருப்பு கிடையாதுல. என்னத்த நினைச்சிட்டு இருக்காவோ தெரியாது. வீட்டுல ஒரு மாமியார் இருக்கியா, ஒரு மரியாதை கிடையாது பாத்துக்க. இன்னைக்கு தங்கச்சி ரேவதி கூட வந்திருந்தா. அவ வந்த நேரம் கூட வீட்டுல கிடையாதுன்னா பாத்துக்கியா? என்னம்மா சொல்லிய? வீட்டுல இருக்கு இல்லையா? என்னத்த சொல்ல, என் பிள்ளை பேங்க்ல நகைக்கு வட்டி கட்டலான்னு வந்திருக்க மக்கா. அந்த சரி, நம்ம அம்மா அண்ணன் அண்ணி எல்லாரும் இருப்பாங்களே, ஒரு எட்டு பாத்துட்டு போலான்னு வந்து அவ வந்து எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு பொண்டாட்டிய பார்த்த. இவ எங்க போயிருந்தாளோ? போற வழி என்கிட்ட சொல்ல வேலை செய்யாவ. நான் எப்படி கேட்க முடியும்? என்கிட்ட கேட்கியா எங்க போறானி? என்கிட்ட ஒண்ணும் சொல்லல. என்ன பண்ணன நீ எனக்கே தெரியலம்மா. நானே எத்தனை வாட்டியோ விலைக்கு பார்த்தாச்சு. அவ கேக்குற மாதிரியே இல்ல. இத தாண்டி என்ன பண்ணான்னு எனக்கும் தெரியலம்மா. நீ குடுக்கற கூட சரியா இருந்தா அவ ஏன் வீட்டு விட போக போறா? அதான் என் மேலதான் தப்புமா, என் மேலதான் தப்பு. வா, எங்க போயிட்டு வரையோ? வெளியே போய் கதை பேசிட்டு வரேன்னா கண்டிப்பா திட்டம். எப்படி சமாளிக்க? வாங்கிட்டதான் வசந்தி அம்மா கேட்கவ. எங்க போய் சுத்திக்கிட்டு வாரா? நீங்க ரேவதிக்கு வேலை கேட்டிருந்தீங்க இல்லையா, அது சம்பந்தமா அந்த மேனேஜர் கிட்ட பேசிட்டு வரேன். நினைச்சேன் நீ இந்த வேலை விஷயமா தான் எங்கேயாவது போயிருப்பா, எடுத்திருப்பானே. என்னாச்சுமா? அவரு நான் பாத்துட்டு சொல்லி ஆள் எப்படின்னு தியாவட்டா சொல்லின்னு சொல்லியிருக்காரு. தெரியாது ஆத்திய மக்கா என் மருமோள எவ்வளவு அழகா வேலை எல்லாம் கேட்டுட்டு வந்திருக்கா. இவ்வளவு ஏதாவது சொல்லாத, சும்மா அவளை சிரிச்சுட்டு நிக்காதல. போ போய் குளிச்சுக்கிட்டு துணியை மாத்திட்டோ போ. என்னவோ பண்ணுங்கப்பா. ஒண்ணு விட்டா ஒண்ணு சரியே கிடையாதுதான். போல மாமா போ. என்ன மருமோள நின்னுகிட்டு இருக்கா? வா வந்து உட்காரு. என்னாச்சு? அதான் நான் வேலையெல்லாம் கேட்டாச்சு. அவரு வேக்கன்ட் இருக்கு, இருக்கிற உடனே சொல்றேன்னு சொல்லியிருக்காரு. எப்படி? அதுக்காக நான் அங்கேயும் ஓடிட்டு வந்தேன். அப்படியாமா? அப்படியா? சரி சரி சரி, நிறைய வந்துட்டு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுவ பாத்துக்க. என்ன பண்றது? சரி அம்மா மைனியாராட்டாச்சே. அதான் அங்க இங்கேயா அலைஞ்சிட்டு வந்து வேலையெல்லாம் கேட்டு வந்து கை காலெல்லாம் ஒரே டயர்டா இருக்கு. இனிதான் சமைக்கணும், கஷ்டமா இருக்கு. என் சமையலெல்லாம் விடு, அத நான் பாத்துக்கலாம். அப்புறம் என்னாச்சு? வேண்டாத்தே, நீங்க எல்லாம் சமைக்க வேண்டாம். பேசாம இன்னைக்கு உமாளுக்கு வீட்லயே சாப்பிட்டுருவோம். உமாளுக்கு வீட்லயா? உமா வீட்ல இல்ல இல்லையா? உனக்கு தெரியாதா? என்னத்தே என்ன சொல்றீங்க? உமா வீட்ல இல்லையா? அவ வீட்ல இல்லன்னு சொன்னீங்க. நீங்க ஏன் நிக்க? உட்காரு. இழுவ சொல்லாம கொள்ளாம எங்க போனான்னு தெரியலையே. ஆமா, எங்க தேவல காணல. அடுத்த வாரத்துல கல்யாண நாள் வருதா இல்லையா, அதான் சாரி எடுக்க போயிருக்காவ. சாரி எடுக்க போயிருக்கா? நம்ம கிட்ட ஒரு வார்த்தை மூச்சே விட்டா இல்லையே. என்னத்த சொல்றிய? எப்ப போனாவளோ? போய் ஒரு அரை மணி நேரம் ஆகுமா. அதான் வரும்போது எனக்கு ஒண்ணு எடுத்துட்டு வரேன்னு சொன்னான். ஓ அப்படியாக்கும் கதை. எனக்கு இந்த விஷயம் தெரியாது பாத்துக்கிடுங்க. சொல்றேன்னே, நீ தப்பா நினைக்காதுங்கத்த. உமா கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லாவே இருங்க. ஏன் எதுக்கு சொல்றேன்னா, அவ விலை கூடுனதை எடுத்துக்கிட்டு உங்களுக்கு விலை குறைஞ்சதை தந்துட போறா. என்ன மருமோள என்ன சொல்லியா? ஆமாத்தே, எப்படியும் அவ வந்து விலை குண சரியாதான் எடுப்பா. அவளுக்கு எது பிடிக்காததோ அதை உங்ககிட்ட தருவா. வேணா பாருங்களா? யார என்னால ஏமாத்தவே முடியாது. வேணா பாருங்க, அவ வந்த உடனே எது விலை குறைஞ்ச சாரியோ அதை உங்ககிட்ட சொல்லுவா. இதுதான் விலை கூடுதல். அப்ப நீங்க என்ன நினைப்பிய? ஓ இதுதான் விலை கூடுதல்னு அதை நினைப்பிய. கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. ஓஹோ, இப்படி எல்லாம் ஐடியா உண்டா? அவ எது விலை குறைஞ்சதுன்னு சொல்லியாளோ அதுதான் விலை கூடது, அப்படிதானே? என்னை ஏமாத்த முடியாது.
பாத்துக்க, அவ எது விலை குறைஞ்சதுன்னு சொல்லியாலோ நான் அததான் எடுப்பேன். அப்ப அவ ஏமாறுவா? சூப்பர் அத்தே, உங்களை யாராலையாவது ஏமாத்த முடியுமா? அதானே, பாத்தியா? சரி சரி, இப்படியே பேசிட்டு இருந்தா நைட்டு சமையல் பண்ணணும்ல. சரிம்மா, நீ நான் உட்காரு, நான் போய் சமையல பாக்கேன். ரொம்ப தேங்க்ஸ் அத்தே. இது மருமலை, நான் உங்களெல்லாம் எதுக்கு தேங்க்ஸ் நான் பண்ணி இழுவ சரியான ஆளாலே இருந்திருக்கியா? ஒரு வார்த்தை வாய திறந்தா இல்லையே. சாரி எடுக்க போயிருக்க. சாரி பாத்துக்கணா, நீ எதை ஆசைப்பட்டு எடுக்கிறியோ அதையே கலவி எடுக்க வைக்கிறேன் பாரு. நீ என்ன வேணா ஏமாத்தலாம் உமா, உன் மாமியார நீ ஏமாத்த முடியாது பாத்துக்க. மாட்டுவா இல்லையா? பாத்துக்கிறேன். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நம்ம சேனல் இவ்வளவு தூரம் வளர்ந்ததற்கு உங்க அன்பும் ஆதரவும் தாங்க காரணம். சேனல்ல தினமும் வீடியோ போடுறோம். உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க. கொடுப்பீங்கன்னு நம்புறோம்.